ஆண்டாள் அருளிய திருப்பாவை பாடல் 22. பகவானின் அருள் நமக்கு கிடைக்க வேண்டும். இறைவனின் பரிபூரண அருள் நமக்கு கிடைக்க வேண்டும். இறைவனின் கடைக்கண் பார்வை பட்டாலே போதும், சாபங்கள் கருகி போகும், நம் குலம் தழைக்கும். எப்படி அவனது பார்வையை நம்மீது திருப்புவது? மிகவும் எளிதாக ஆண்டாள் பாடிய திருப்பாவையின் பாடல்களை மார்கழியில் மட்டுமல்ல, எந்நாளும் பக்தியுடன் படித்தாலே போதும். அதற்கு நமக்கு அவகாசம் இல்லையா? அவள் சொல்லி இருக்கிறாளே, இந்த பாவையில் அவள் சொல்லி இருக்கிறாளே, கோவிந்தா விக்ரமா போன்ற எளிய பதங்களை சொன்னாலே போதும், அவனது பார்வை நம்மீது பட்டுவிடும். அங்கன்மா ஞாலத்து அரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கு கீழே சங்கமிருப்பார் போல் வந்து தலை பெய்தோம். கிங்கினி வாய் செய்த தாமரை பூ போலே செங்கன் சிறு சிறிதே எம்மேல் விழியாவோ. திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற்போல் அங்கனிரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குது ஏன்? எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோர் எம்பாவாய். இந்த பாடலின் பொருள்: அழகிய மிகவும் விசாலமான மிக பெரிய கடல்களின் பேரலைகளால் தாளாட்டப் பெறும் இவ்வுலகை ஆண்ட அரும்பெரும் மன்னர்கள் எல்லாம் தம்மிடம் உள்ள ஆணவம் முழுவதும் அறவே ஒளிந்து அடங்கி ஒடுங்கி வந்து நீ சயனிக்கும் கட்டிலின் அருகில் தரையில் திரள் திரளாக குமிழியுள்ளனர். அவர்களைப் போல் நாங்களும் வந்து உன் செவ்விய திருவடிகளின் கீழ் நின்று தொழுகின்றோம். கிங்கினியின் அழகிய திருவாய்போல் சிறிது சிறிதாக மலர்ந்த செந்தாமரை புஷ்பம் போல உன் சிவந்த கண்களை மெல்ல மெல்ல விழித்து எங்கள் மேல் அருட்பார்வை வீசக்கூடாதோ? குளிர்ச்சி இன்பம் உறவு தரும் சந்திரனும் சூரியனும் ஒரு சேர தோன்றியது போல உன் இரு கவின் பெரு விழிகளால் கண்ணுற்று எங்களிடம் உள்ள பாவங்கள் அழியும் வண்ணம் எங்களை கடைக்கண் விழியால் நோக்கி எங்கள் மீதுள்ள எல்லா பாவங்களையும் சாபங்களையும் தீர்ப்பாயாக. ஆண்டாள் அருளிய திருப்பாவை பாடல் 22.